வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான காதல் கதை தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் சொல்றது இப்போ புரியாது, நீங்க படத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை யாரும் பெருசா தமிழ்ல ரிவ்யூ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அதோட படத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கடைசியில இருக்கும் பாருங்க, உண்மையாவே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ படத்தை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளோட சைக்கிள்ல வேகமா போயிட்டு இருக்கா. எங்கடா போறான்னு பார்த்தா அவளோட வீட்டுக்கு தான் போறான். வீட்டு வாசல்ல அந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க நிக்கிறாங்க. அவங்க பயந்த மாதிரி சொல்றாங்க, உன்னோட அம்மா எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நேரம் அம்மான்னு கத்திக்கிட்டு வீட்டுள்ளாக போறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அதோட நைட் ஆகுது. ஏதோ பேக்கரி போல அது உள்ளாக வேகமா வந்து அங்க உள்ளவங்கள்ட்ட என்ன மடிச்சிருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பெருக்குவாங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெருக்க ரெடியா இருக்கா. அப்ப அந்த ஹோட்டல் ஓனர் போல, அவரோட பேர் வந்து சுங் ஹோன், அவளை பார்த்து திட்டுறாரு, உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கு இவ்வளவு நேரம் சென்று வர, எங்க போற, இங்க தானே உனக்கு வேலை, அதை விட்டுட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா திட்டிட்டு இருக்காரு. இவளுக்கு வந்து ஒரு மாறி ஆயிடுது. அதே நேரம் பேக்கரி மாடியில ஒரு பொண்ணு நிக்கிறா. அவ வந்து சுங்ஹோனை பார்த்து கை காமிச்சு வான்னு கூப்பிட, சுங்ஹோனும் அங்க ரெண்டு பசங்க வேலை பாக்குறாங்க. அவனோட பார்த்து, உங்களுக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சிட்டு நீங்க போங்க, இங்க உள்ள எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணே கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த பசங்க சொல்லணும், இல்ல சார் நாங்க பாத்துக்கிறேன், இவளாட்டி ஒன்னா கிளீன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, நான் சொல்லிட்டேன், நீங்க கிளம்பி போங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இங்க பார்த்தா ஹீரோனிக்கு வந்து அப்படியே கண்ணுலாம் கலங்குது, அப்படியே ஒரு மாதிரியா நிக்கிறா. அந்த பசங்களுக்கு மனசு கேட்கல. ஹீரோட எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு, மேல செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கிளீன் பண்ணும், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அப்ப போய் பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கிளீனா தான் இருக்கு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஒருவேளை பாஸ் கிளீன் பண்ணிட்டாரோ, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி உன்ட்ட கோவமா கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கான். அதோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பசங்க கிளம்பும் போது ஹீரோனியை பார்த்து கேட்கறாங்க, ஏன் நீ வரலையா, ட்ரெஸ் இன்னும் மாத்தாம இருக்கேன்னு கேட்க, இல்ல நாளைக்கு கேக்கு செய்யணும்ல, அதுக்காக இப்பயே ப்ரிப்பேர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நீங்க போங்க, நான் கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இவ அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க கவுண்டர்ல வந்து ஒரு போட்டோ இருக்கு. அதுல வந்து இந்த சுங்ஹோன் இருப்பார்ல ஓனர், அவரோட போட்டோ அந்த ஒரு பொண்ணு கை காமிச்சால அவரோட போட்டோ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நினைக்கிறேன். அவங்க போட்டோ இருக்கு. இதை அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பயங்கரமா இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா மழை பெய்தான்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறா. மழை எதுவுமே பெய்யவே இல்லை. அப்ப யாரோ கதவை திறந்துட்டு உள்ளாக்க வர மாதிரி இருக்கு. இவ யாரா இந்த டைம்ல க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பாக்குறா. அங்க வயசான ஒரு கிழவி, மூஞ்செல்லாம் காமிக்கல, ஒரு தொப்பி ஒண்ணு போட்டுக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஈரமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, வெளியில மழை பெய்யுதுமா, ரொம்ப நான் நினைச்சிட்டேன், கொஞ்ச நேரம் மழை விட்டதுக்கு அப்புறம் பெய்யுறேன், உட்காந்துப்பான்னு கேட்க, அவளும் சரி ஓகே எனக்கு வேலை இருக்கு, நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்காக ஒரு புது டிஷ் செஞ்சு அவட்ட கொடுக்குறா. இதை நான் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், நீங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உள்ளாக போறா. அதோட கிச்சனுக்கு வந்து காஃபி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா மழையே பெய்யவே இல்லை. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி வெளியே வந்து பார்த்தா அந்த வயசான பாட்டி இருந்தாங்க, அவங்க காணோம். ஆனா அந்த டேபிள்ல ஒரு புக் இருக்கு. அது மேல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த புக் வந்து உனக்கு முக்கியமா தேவைப்படும், நீ இதை வச்சுக்கோ, நான் தேவைப்படும் போது திரும்ப வாங்கிக்கிறேன்னு போட்டிருக்கு. அந்த புக்கை கையில் எடுத்து பாக்குறா. அதுல ஆர் யூ இன் லவ்னு சொல்லிட்டு அந்த புக்கோட டைட்டில் போட்டிருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டைட்டில் போட்டு கீழே எழுதிருக்கு, உங்களுக்கு காதல் சம்பந்தமா எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க இந்த புக்ல எந்த சாப்டர் வேணாலும் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களோட கேள்விக்கான பதில் அதுல இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இவ வந்து என்னடா இது, ஏதோ மந்திர புக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த புக்கு மேல அவளோட கையை வச்சு, நான் யாரையாச்சும் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்புறம் ஏதோ ஒரு பேஜ் எடுத்து அப்படி ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல என்ன போட்டுக்குன்னா, நிறைய பசங்க ஒன்ட்ட வந்து காதலை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அந்த பேஜை படிச்சுட்டு நிறைய பேஜ் திருப்பி பாக்குறா. எல்லா பேஜ்லயும் நிறைய ஆன்சர் இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த கடையோட ஓனர் சுன்ஹோன் இருப்பார்ல, அவரு வராரு. வந்து, என்ன பண்ற நீனு, இந்நேரத்துல என்ன பண்ற, புக்கு படிச்சுட்டு இருக்கியா, ஏன் உன் வீட்டுல போய் படிக்க மாட்டியா, இப்படி இங்க லைட்டை போட்டு படிச்சிருந்தா கரண்ட் பில் யாரு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சூஜனும் இல்ல நான் இப்ப கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு வெளியே போறா. சுங்ஹோன் வந்து கிச்சன்ல செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப பார்த்தா அந்த பாட்டிமா சாப்பிட்டுட்டு வச்ச பிளேட் இருக்குல்ல, அதுல வந்து இன்னும் பிரெட் அப்படியே இருக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாருக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறாரு. அது ரொம்ப ஆறி போயிட்டு அதோட அது குப்பை தொட்டில போட்டுறாரு. இங்க பார்த்தா சூஜின் வந்து அவ பேக் எடுத்து அவ வண்டியில வைக்க பாக்குறா. அங்க ஃப்ரண்ட்ல வந்து கேரியர் இருக்கும்ல, அது வந்து நெளிஞ்சு இருக்கு, எங்கேயோ கீழே வண்டியை போட்டிருக்கா போல. அதோட பேக மாட்டிட்டு சைக்கிள் எடுக்க போறா. அப்ப சுங்ஹோன் வந்து, நீ என்ன தனியா உட்காந்து கடையில சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் சாப்பிடலன்னு சொல்றா. அதோட அவளை பார்த்து கேட்கிறாரு, நீ சைக்கிள்ல தனியாவா போற அப்படின்னு கேட்க, ஆமா அப்படிங்கிறா. இல்ல சைக்கிள்ல நீ தனியெல்லாம் போவானா, வண்டியில ஏறு, நான் அவனை டிராப் பண்றேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேங்கிறா. அவர் கடுப்பாவி, நீ இந்த டைம்ல எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னா அதுக்கும் நான் தான் செலவு பண்ணணும், அவ்வளவுலாம் என்கிட்ட காசு இல்ல, ஒழுங்கா வண்டியில ஏறு, நானே விடுறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் அவர் வண்டியில ஏற்றி அவளை கூட்டிட்டு போறாரு. அதோட அவளை வீட்டுல விட்டுட்டு அவ சைக்கிளை இறக்கி கொடுத்துட்டு கடகடன்னு அவர் கிளம்பிடுறாரு. இவ தேங்க்யூன்னு சொல்ல வரா, அதை கூட காதுல வாங்காம கிளம்ப இவ கடுப்பாயிடுறா. ஒரு வார்த்தை சொல்ல வரேன், அதை கூட கேட்காம போறாரு பாரு அப்படிங்கிறா. ஹீரோனியும் வீட்டுக்கு போயிட்டு
போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க இவ்வளவு யோசிக்கிறா. அவர் சொல்றாரு, அன்னைக்கு தானே சாப்பாடுலாம் கொடுத்து புதுசா அவங்க பக்கத்து வீடு குடி வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன்னு இவர் ஞாபகப்படுத்த அவ சொல்றா, ஆமா ஆமா அன்னைக்கு வந்தீங்களே நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவர் டக்குன்னு கேட்டுறாரு. இவ உடனே எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்க நம்பர் எனக்கு தாங்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவ உடனே இல்ல நான் வேற ஒருத்தவரை விரும்புறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறா. அவர் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாரு, அதை கையில வச்சுட்டு யோசிக்கிறா, இப்ப என்ன நடந்துச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தால அவங்க வெளியே வராங்க. அவங்க சொல்றாங்க, நாளையில நான் வீட்டுக்கு வரலமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க அம்மாவை பாத்துக்கிறது, அவங்களுக்கு தான் ஞாபகம் பதில் இருக்குன்னு தெரியும்ல, அவங்க என்னைய மறந்துடுறாங்க, என்னைய அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவன் சோகமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க. அப்புறம் சொல்றாங்க, சரி ஓகேமா உனக்கு பார்க்க எனக்கு பாவமா இருக்கு, சரி நான் நாளையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அதோட மறுநாள் நம்ம ஹீரோனி வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப சிக்னல்ல கிராஸ் பண்றதுக்கு நின்றுட்டு இருக்கும் போது அங்கேயும் ஒரு ஆள் வரான். பார்க்கவே அழகா தான் இருக்கான். நம்ம ஹீரோனி பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோனி என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்க, இல்ல உங்க பைசைக்கிள் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன்னு அப்படியே சமாளிக்கிறாப்ல. அதோட வந்து நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனியும் வண்டியோட சீரியல் நம்பரா இருங்க நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுன்னு ஒரு பிட்ட போடுறாரு. பசங்களா யாராச்சும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு பாருங்க, கண்டிப்பா பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோனியும் எதுக்கு என் நம்பர் அப்படின்னு கேட்க, இல்ல நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இவ உடனே அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்கா. அதோட பார்த்தா பேக்கரி உள்ளாக்க வந்துடுறா. அதோட நம்ம ஹீரோனியும் பேக்கரி உள்ளாக்க வந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க கஸ்டமரா உட்கார்ந்து இருந்த ஒரு ஆளு வந்து நம்ம ஹீரோனியை பார்த்து, மேம் நீங்க தானே இங்க கேக் ரெடி பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் பண்றேன் அப்படிங்கிறா. சரி உங்க கையை காட்டுங்க அப்படிங்க. அவளும் கையை காட்டுறா. அவ கையை திருப்பி பார்த்துட்டு, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நல்லா தெரியுது, உங்களை ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான், அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இவ உடனே இல்ல புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்புறம் இல்ல அந்த பையன் நான் தான், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறான். அவளும் திரு முடிச்சிட்டு இருக்கா. அதோட சரி ஓகே 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, நான் இன்னொரு 1 வீக்ல வந்துருவேன், அப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அதோட வேலை பார்க்குற பசங்க இருப்பானோல, அவனும் பேசிக்கிறானுவோ, இதெல்லாம் சரியில்லையே, இது என்ன பார்த்தவுடன் காதலா, நம்ம சூஜன் மூஞ்ச பார்த்தா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல, சூஜன் உடனே இன்னைக்கு காலையில நிறைய பேர் என்கிட்ட லவ் சொல்லியிருக்காங்க, என் பக்கத்து வீட்டுல நிறைய பேர் லவ் சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி ஏதோ பொய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடைக்கிறானோ. இவளும் பேக்கரி உள்ளாக போயிட்டு ஏதோ புதுசா வந்து ஏதோ கேக்கு மாதிரி ரெடி பண்றா. அப்போ ஓனர் வர அதை எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுக்குறா. அவர் திண்டு பார்த்துட்டு டக்குன்னு குப்பை தொட்டியில துப்பிட்டு, ரொம்ப உப்பு கறிக்குது, டேஸ்ட்டை மாத்து அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு அப்படியே சோகமாயிடுது. அதோட அவ வீட்டுக்கு வந்து அவளோட பேக்கை ஓபன் பண்ணி அந்த புக்கை தலையில கொட்டுறா. பார்த்தா அவ்வளவு விசிட்டிங் கார்டு இருக்கு, அவ்வளவு பேர் அவள்கிட்ட லவ் சொல்லி இருப்பாங்க போல. அந்த புக்கை திரும்ப கையில எடுத்து அதை கையை வச்சு, இன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதோட அந்த புக்கில் ஒரு பேஜ் ஓபன் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறியா, நீ முதல்ல உன்னை நம்பு, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி எழுதிருக்கு, அப்ப இப்ப நடந்தது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதோட திரும்ப வந்து கேக்கு வந்து புதுசா ரெடி பண்ணி சூஹோண்ட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மேல எடுத்துட்டு போறா. பார்த்தா அந்த ரூம்ல வந்து இன்னொரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க பேர் வந்து ஆனா. அவங்களும் பாச ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மேபி இவ வந்து ஓனர் மேல கிரஷ் வச்சிருக்கா போல. அதோட கீழே இறங்கி வரா. வேலை பார்க்குற ஒரு பையன் தூங்கிட்டு இருக்க, அவனை வேகமா கத்தி ஒழுங்கா இந்திரி, மேல வந்து பாஸ் உன்னை திட்ட போறாரு அப்படின்னு சொல்ல, பாஸ் பாத்துறாரு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் பார்க்கல, அவருக்கு பார்க்கவும் நேரம் இல்ல, அவரு மேல வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாச கிண்டலா பேசிட்டு இருக்கா. அதோட அந்த கேக்க அங்க வைக்க அந்த வேலை பார்க்குற பையன் இருப்பான, அவன் அதை எடுத்து ஒரு பைட் பண்றான். பண்ணிட்டு இது நல்லா இருக்கு டேஸ்ட், ஆனா போக போக லைட்டா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோனி முறைச்சு பாக்குறா. அவன் உடனே அப்ப இது எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அங்கேன்னு ஓடிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனி அந்த 2 பசங்க அப்புறம் நம்ம பாஸ் இருப்பார்ல 4 பேரும் வந்து ரெஸ்டாரண்டா பாரம் தெரியல அங்க உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அந்த பசங்க சொல்லணும், நீ வந்து மேக்கப் போடாம போனியா, உன் மூஞ்ச பார்த்தா எப்படி இந்த மாதிரி பசங்க இவ்வளவு லெவல் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு தெரியல, 2 நாளா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோனை பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க நம்பர் எனக்கு கிடைக்குமா, நான் உங்கள்கிட்ட வந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனி தான் குடிச்சிருக்காள பயங்கரமா வளரிட்டே அப்படியே மட்டையாயிடுறா. அதோட அந்த 2 பசங்களும் சரி போதையில நடந்து போயிடுறாங்க. இங்க நம்ம பாஸ் வந்து ஹீரோனியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சிருக்காரு. அதோட பாஸ் கார்ல போய் உட்கார இவ அப்படியே தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோனி முடிச்சிட்டு அப்படியே பாக்குறா. பாஸ் கேக்குறா, நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, நான் முடிச்சிட்டேன், நீங்க எதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க, இப்படி இருக்காதீங்க, நான் செஞ்ச அந்த கேக் வந்து நல்லாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவரும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்ட அப்படியே அழுகுறா. அப்படியே தேம்பி அழுதுகிட்டு அந்த கார்ல பாஸோட போட்டோ இருக்கு, அதை எடுத்து பிச்சு வச்சு இதை நானே வச்சுக்கிறேன், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறா. அப்படியே அங்கேயே தூங்கிடுறா. இவரும் அவன் மூஞ்சிக்கு முன்னாடி கையாசி பாக்குறாரு, இவ அசைவே இல்லையா, நல்லா தூங்கிட்டா போல. அதோட சரின்னு விட்டுறாரு. நம்ம ஹீரோனை கவனிச்சிக்கலாம், நம்ம பாஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது இவ வந்து பொறாமப்படுறா. அது மட்டும் இல்லாம இப்ப போதையில இருக்கும் போது அவரோட போட்டோவை பிடிக்கி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறா. அப்பயே புரியுது நம்ம ஹீரோனி வந்து நம்ம பாஸை லவ் பண்றானே, அதனால நம்ம பாஸ்
பாஸ் நம்மள ஹீரோனி கூப்பிடலாம். அதோட மறுநாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோனி சோஃபால படுத்திருக்கா, அப்படியே பொறுமையா எந்திரிக்கிறா. கையில பார்த்தா நம்ம ஹீரோட போட்டோ இருக்கு. இவளுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நேற்று யாரு ஒரு அழகான பையன் உன்னை விட்டுட்டு போனது அப்படின்னு கேட்க, யாரு உன் பாஸான்னு கேட்கறாங்க. அவளும் ஆமா நைட்டு என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டைம் வர ஆயிட்டு நம்ம ஹீரோனி வேகமா வேலையை கிளம்பிட்டு இருக்கா. அப்ப இவரோட அம்மாவை பாத்துக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு தட்டுல கேக் எடுத்து வந்து, இன்னைக்கு உன்னோட அம்மா காலையில சீக்கிரமா இருந்துச்சு, ஒரு கேக் செஞ்சாங்க, இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீ வந்து சாப்பிட்டு பாரு, நீ இவள்கிட்ட கொடுக்குறாங்க. இவளும் ஒரு ஸ்பூன் எடுத்து தின்னுட்டு அவளோட மூஞ்சே மாறுது, பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றா. அதோட பேக்கரியில காமிக்கிறாங்க, இவ அம்மா செஞ்சாங்களா ஒரு கேக், அதே கேக்கை இவ இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து அதை டேஸ்ட் பண்றாரு. நம்ம ஹீரோனி முழிக்கிற, ஆஹா என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதை கஸ்டமர்ட்ட கூட அப்படின்னு சொல்ல இவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அதோட ஹீரோனி கவுண்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பார்சல் வருது. அதை இவ வாங்கி வச்சுக்கிட்டு மேல நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாஸோட ரூமுக்கு போறா. அப்ப பார்த்தா மேல பாஸ் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆனாங்கிற மட்டும் கத்துறாரு, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, 2 வருஷம் என்னை விட்டுட்டு நீ யூஎஸ்க்கு போறியா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், உன்னை பிடிச்சவங்ககிட்ட கூட நீ இப்படிதான் பண்ணுவியா, எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்க. இதை வெளியே நின்று நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருக்கா. அவ அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா, 2 வருஷம் யூஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அவ கவுண்டருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அதே சொல்லிட்டு இருக்கா, 2 வருஷம் யூஎஸ்க்கு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி பேச, அங்க வேலை பார்ப்பானா அவன் கேட்கறான், என்னாச்சு என்ன புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்வர் வந்து 2 வருஷம் யூஎஸ்க்கு பிரிஞ்சு போயிட்டானா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அதுவா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ அப்படியே சொல்றா, பாவால அந்த பையன் அவங்க விட்டுட்டு போயிட்டானா ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதோட அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோனி ஏதோ கேக் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்க, இதோ நான் இப்ப கிளம்பிடுவேன் கொஞ்ச நேரத்துல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ சரி நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனி சொல்றா, சரி இப்ப போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்ல நானும் வீட்டு பக்கம் தான் போறேன், வா நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கியூட்டா சொல்லுவா, பார்க்கவே அழகா இருக்கும். ஹீரோ சொல்லுவாரு, நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்க, இவளுக்கு அப்பதான் ஞாபகமே வரும், நேத்து நைட்டு அவளோட போட்டோ குடிபோதையில் எடுத்து வச்சிருந்திருப்பாள், அது ஞாபகத்துக்கு வர அவளுக்கு ஒரு மாதிரியா வெக்கம் வர மாதிரி இருக்கும். அப்புறம் இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சொல்றதுக்கு, நீங்க போங்க அப்படின்றா. அப்புறம் இவரை பார்த்தா வெளியில அவளோட பைக் சைக்கிள் இருக்கும்ல, அதை எடுத்து கார் லாக் வச்சு லாக் பண்ணிட்டு, வா நானே உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவளும் யோசிக்கிறா. அவர் கேட்கிறாரு, ஏன் என் கூட வர பயமா இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆனாங்கிற பொண்ணு இருப்பால, அவ வந்து கார் லாக் கீழே உட்காந்துட்டு, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ நேரா போயிட்டு, ஒழுங்கா கீழே இறங்கு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல என்ன நீ கூட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் உன் கூட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா சொல்ல, இவர் பயங்கரமா சண்டை போடுற மாதிரி போயிடுறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோனி அங்க போயிட்டு, நீங்க எதுக்கு சண்டை போறீங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்க ஏன் சண்டை போறீங்க, நான் தனியாவே வீட்டுக்கு போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிடுறா. இவர் அப்படியே திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா இவ அப்படியே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா. எதுனா அவளோட சைக்கிள் வந்து இவரோட கார்ல மாட்டிக்கிட்டல, இவ வந்து ஒரு ரோஷத்துல வந்து சொல்லிட்டு வந்துட்டா. அவளுக்கு பயங்கரமா கால் வலிக்குது. அப்படியே ரோட்ல உட்கார்றா, அப்படியே காலை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப எப்படி கஷ்டமா இருக்கு, காலையில எப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அதோட போயிட்டு இருக்கும் போது ரோட்ல பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல அவரோட காரை பாக்குறா. பின்னாடி அவ சைக்கிள் இருக்கு. சரி சைக்கிள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காரை ஓபன் பண்ண பார்த்தா அந்த கார்ல பயங்கரமா சவுண்ட் வர ஆரம்பிச்சிடுது. அலாரம் சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ என்னடா சவுண்ட்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோனி இல்ல. ஹீரோனி வந்து ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அதோட ஹீரோனியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த புக்கை ஓபன் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, உனக்கான நேரம் வரும், அதுக்காக நீ காத்திரு, அது வந்த உடனே அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு போட்டிருக்கு. இவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டு புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிடுறா. திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இந்த நேரத்துல பெல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா மணி 2:30 ஆகுது. கதவை திறந்து பார்த்தா ஒரு ஆள் நிக்கிறாரு. நீங்க யார் அப்படின்னு கேட்க, இல்ல மேம் கஸ்டமர் தான் இந்த அட்ரஸ் சொன்னாங்க, இங்க டிராப் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, கீழே பார்த்தா நம்மளோட பாஸ் உட்காந்துருக்காரு. குடிபோதையில் இருக்காரு போல. அப்படியே பொறுமையா எந்திரிக்க நம்ம ஹீரோனி கேட்கறா, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் எதுக்காச்சும் இங்க வருவேன், அங்க பார்த்தா கடையில எல்லா டெசர்ட்டும் வந்து களைச்சு போட்டு வச்சிருக்கேன், கேக் ஒழுங்கா ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. டிரைவர் டக்குன்னு வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு காசை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பர்ஸ் செக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா ஒத்த பைசா இல்ல. சரி ஓகே இந்தாங்க கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு பல விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. கையில காரம் இல்ல காசும் இல்ல. அதோட அந்த டிரைவர் நம்ம ஹீரோனியை பார்க்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக போயிட்டு அவ காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. டிரைவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனியை பார்த்து, என் கூட நீ டேட்டிங்க்கு வரியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனி என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியா கேட்க, ஹீரோ உடனே உன்ட்ட டெய்லி நிறைய பேர் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க, அவனை எல்லாருமே திருட்டு பசங்க, அவனை கூட போறதுக்கு பதிலா நீ என் கூட டேட்டிங் வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி கடுப்பாயிடுறா. நீங்களும் ஆனாவை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எதுக்கும் உங்க கூட டேட்டிங் வரணும், நீங்க போய் ஆனாட்ட கேளுங்க அப்படின்னு கேட்க, அவர் யோசிச்சுட்டு ஆனாவா நானும் இல்ல ஆனா கூடலாம் நட்டி டேட்டிங் போக முடியாது அப்படின்னு சொல்றா. அவ உடனே உங்களோட ஆனா வந்து 2 வருஷம் யூஎஸ்க்கு போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நீங்க டேட்டிங் கூப்பிடுறீங்களா, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க தோணுது, ஆனாக்கு பதிலா நான் வந்து 2 வருஷத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வேகமா கத்துறா. ஹீரோ உடனே ஆனா யூஎஸ்க்கு போறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஹீரோ நீ சொல்றா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இப்போ உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கத்துறாரு. இன்னும் உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள ஒழுங்கா நம்ம பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ நீ கேட்ட சத்திட்டு போயிடுறா. பின்னாடி பார்த்தா இவர் கத்திக்கிட்டே நிக்கிறாரு. இவன் நேரம் அவ ரூமுக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்து இதைத்தான் நீ வாய்ப்பு பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறா. அதுக்கப்புறம் மறுநாள் அவ வேலைக்கு கிளம்புறா. அவ சைக்கிளோட கேரியர்ல 2 ப்ரௌச்சர் மாதிரி இருக்கு. ஒன்னு என்ன போட்டிருக்குன்னா இந்த மேட்ல நீங்க தூங்குனீங்கன்னா நல்லா உங்களுக்கு தூக்கம் வர அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு ப்ரௌச்சர் என்ன போட்டிருக்குன்னா இந்த மெடிசன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பார்க்க அழகா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இவ என்ன இது யார் எனக்கு இது வச்சான்னு சொல்லிட்டு அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறா. நம்ம ஹீரோனி சைக்கிள் வந்துட்டு இருக்கா. சிக்னல்ல வந்து கிராஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. அவள்கிட்ட ஒரு பையன் போயிட்டு சொல்றான் உன்னை பார்த்த உடனே எனக்கு வந்து பிடிச்சி போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன், நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்ன வேண்டான்னு சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவனும் யாராதுன்னு சொல்லிட்டு பாக்குறா. அந்த பையன் திரும்புறான். பார்த்தா வேற யாருமே இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனிட்ட நம்பர் கேட்டிருப்பானா நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனே தான். இவ பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகி அப்புறம் கிளம்பி நேரா அவளோட பேக்கரிக்கு போயிடுறா. பேக்கரி உள்ள வந்து கவுண்டர் கிட்டன்னு போகும்போது அந்த 2 பசங்க வந்து நம்ம ஹீரோனி கவுண்டர் பக்கம் போடாம தடுக்கிறாங்க. உனக்கு வந்து கீழே வேலை இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு மேலவா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு கவுண்டர்ல தான் வேலை இருக்கு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் தள்ளி விட்டுட்டு அங்க போறா. இவங்க பார்த்த உடனே ஷாக் ஆகிற. என்னடான்னு பார்த்தா அங்க வந்து ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. வேற யாருமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவள்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான அவன் தான் வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்துருப்பா. இதை பார்த்த உடனே இவளுக்கு வந்து ஷாக் ஆகிறதா சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவன் வந்து இவர்கிட்ட ஹாய் காட்ட இவ்வளவு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வந்துருவா. கிச்சனுக்கு வந்து கோவத்துல வந்து அங்க எல்லா வேலையும் வந்து பயங்கரமா கோவத்தோட செஞ்சுட்டு இருப்பா. அப்ப வேலை பார்க்குற பையன் ஒருத்தவன் அவன் அப்படியே பொறுமையா வந்து அந்த லிமிடெட் எடிஷன் கேக்கு ஒன்று செஞ்சீங்களே புது கேக்கு அது இன்னொன்னு பண்ண முடியும் அப்படின்னு கேட்க அப்படியே முறைச்சு பார்க்க அவன் கத்துவான். அந்த கேக்கு முடிஞ்சிட்டாப்பா இல்லன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோனி அவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் இதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹாஸ்பிட்டல் கிளம்புறான். அவளோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கா. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திருக்கும், அதனால வந்து கொஞ்சம் வந்து பைத்தியமா நடந்துப்பாங்க, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. அதோட இந்த கேர்டேக்கர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவளோட அம்மாவை கூட்டிட்டு போவாங்க. இவ அப்படியே சோகமா அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு ஏதோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் பாலம், அதுல நின்றுகிட்டு அப்படியே கத்துவா பயங்கரமா, எனக்கு எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்பவே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பா. இவன் ஏன் இப்படி பண்றான்னா நம்ம வந்து சோகமா இல்ல கோவமா இருக்கும் போது ஏதாச்சும் தனியா உள்ள இடத்துல பயங்கரமா கத்துனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி தான் இப்ப இவ கத்திட்டு இருக்கா. அதோட அன்னைக்கு நைட் அவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளோட குப்பை தொட்டி இருக்கும்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு ப்ரொபோஸ் பண்ணுவானே அவ வந்து இதே தேடி எடுத்துட்டு இருக்கான். இவ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க கையில அந்த ப்ரௌச்சர் இருக்கும்ல அவ தூக்கி போட்டாலும் அதை எடுத்து வந்துட்டு இதை நாங்க எவ்வளவு காசு கொடுத்து ரெடி பண்ணோம், இது எதுக்கு நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்க இவ சொல்றா இது வந்து உங்களோடதா நீங்க தான் வச்சீங்களா அப்படின்னு கேட்க ஆமா நான் தான் அந்த மேட் வித்துட்டு இருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட வச்சு அப்படின்னு கேட்க அவ சொல்றா ஓ இதனாலதான் அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்ப திடீர்னு ஒருத்த வந்து இன்னொரு ப்ரௌச்சர் எடுத்து இதை யாரு குப்பை தொட்டியில போட்டா அப்படின்னு கேட்க அவன் சொல்றான் இந்த லேடி தான் போட்டாங்க அப்படின்னு சொல்ல அவனும் அவளை திட்டுறான். அப்பதான் அவனுக்கு புரியுது இவங்க எல்லாருமே வந்து இவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ண வரல, எல்லாருமே வந்து இவள்கிட்ட வந்து ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. எப்போதுமே நம்ம கஸ்டமர் அப்ரோச் பண்ற விதத்துல தானே நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவாங்க, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்கான். எதனால இப்ப அந்த மெடிசன் யூஸ் பண்ணா நீங்க வந்து ரொம்ப அழகாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கல அந்த மாதிரி அப்படியே பேசுறதுக்காக இந்த மாதிரி நீங்க ரொம்ப அழகாயிட்டா அவங்க நிறைய பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அந்த மாதிரி பேசி அவங்க ப்ராடக்ட்டை விற்கிறதுக்காக அந்த மாதிரி பேச வந்திருக்காங்க. இவ வந்து அதை தப்பா நினைச்சிட்டா. இவனு 2 பேரும் நம்ம ஹீரோனிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் கார் எடுத்து வந்துகிட்டு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனி வந்து ஹீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. நீ யாரு, அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்டே கிடையாது, நீ எதுக்கு இந்த பிரச்சனையில வர அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒழுங்கா போய் நீ கார்ல உட்கார அப்படின்னு சொல்றாரு. அவளை நேரா போய் கார்ல உட்கார நேரா வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரே குத்து. அவனை இவன் குத்த இன்னொருத்தவன் கண்ணாடி இருக்கான அவன் டக்குன்னு இவன் நடிக்க அங்க 3 பேருக்கு பயங்கரமான சண்டை வந்துடுது. அதோட ஹீரோனி என்ன பண்றான்னா நேரா போலீஸுக்கு கால் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு கடைக்கு போயிட்டு ஜூஸ் பாக்கெட் மாதிரி இருக்கு அதை வாங்கி அப்படியே கண்ணத்துல வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றாரு இதுக்கு தான் நான் சொன்னேன் நைட் டைம்ல நீ தனியா போகாத பாத்தியா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்கிறாரு நேற்று நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்க இவளுக்கு அப்பதான் ஞாபகம் நேற்று வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு போத்தல சண்டை போட்டு இருந்தாருல டக்குன்னு ஜூஸை கீழே போட்டுறா. அப்புறம் பொறுமையா அதை எடுக்க அப்ப கேட்கிறாரு இல்ல நேற்று வந்து நான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் சொன்னாரு, அவர் காசு யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல, நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறா. எவ்வளவு காசு அப்படின்னு கேட்க அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அதோட அந்த காசை அவ கையில கொடுத்துட்டாரு போல. அந்த காசை வாங்கிட்டு அப்படியே பெட்ல வந்து டயர்டா படுக்கிறா. டக்குன்னு அந்த புக்கு ஞாபகம் வர அதை எடுத்து ஏதாச்சும் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு புக்ல ஒரு பேஜ் ஓபன் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னா உனக்கு பிடிச்ச ஒரு ஆளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அது ரொம்ப ஹாட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஹாட்டா இது என்ன ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு ரெடியாகி வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அவளோட பாஸோட கார் நிக்குது, அதாங்க ஹீரோட கார் நிக்குது. உள்ளாக பார்த்தா ஹீரோ இருக்காரு. இவளை பார்த்து வண்டியில ஏறு நான் அவனை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறா. அவர் உடனே தொல்லை கொடுக்குறவள ஒழுங்கா வண்டியில ஏறு நானே உன்னை டிராப் பண்றேன்
மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரே டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. இவளும் கடைக்கு வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா. திரும்ப ஏதோ நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த பேஜ் ஓபன் பண்றா. அது என்ன போட்டுருக்குன்னா, நேரா நின்று ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வை, உனக்கு பிடிச்ச ஆளுவன் பின்னாடி தான் நிப்பாரு அப்படின்னு போட்டிருக்கு. இவளும் அப்படியே எந்திரிச்சு கண்ணை மூடி ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போயிட்டு கண்ணை திறக்கிறா. பின்னாடி யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறா. அப்ப டக்குன்னு ஒரு கை பயந்து போய் கீழே புக்க போடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவை சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ கீழே அந்த புக் இருக்கிறத பாக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா, நீ ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. இவர் அதை படிச்சு பார்த்துட்டு அந்த புக்கை வச்சுட்டு போயிடுறாரு. அதோட கிச்சன்ல ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவ பாஸ பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அவர் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிச்சாரு, எதுக்கு நம்மளை கார்ல கூட்டிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஏதோ ஒண்ணு சமைச்சிட்டு இருக்கா போல. அதை மறந்துட்டா. திடீர்னு பார்த்தா அது பயங்கரமா பத்திக்குது. இவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அப்பன்னு ஹீரோ டக்குன்னு ஓடி அதை பயங்கரமா அணைக்க பாக்குறாரு. அவராட்டி அணைக்க முடியல. சூஜனை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவுக்கு நிறைய புகை உடம்புல ஏறிட்டு போல, கையில வேற அடிபட்டுட்டு அதோட ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற போகும்போது இல்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் ஏறணும், கார்டியன் தான் ஏறணும் அப்படின்னு சொல்ல ஆனா ஏறிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை என்ன பண்ணு தெரியாம நிக்கும் போது கீழே பார்த்தா அந்த புக் இருக்கு. இது எப்படி இங்க வந்துன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல தைரியமாரி அப்படின்னு எழுதிருக்கு. அப்பதான் அவன் நல்லா யோசிக்கிறா. அந்த புக்கை ஃபர்ஸ்ட் வாட்டி கேள்வி கிட்ட ஓபன் பண்ணும்போது அதுல நிறைய பேர் உன்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல. அதே போல பார்த்தா நிறைய பேர் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கார்டை தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம்னா, இருட்டான விஷயங்கள்லாம் உனக்கு வெளியே தெரியும் போது உண்மையும் உனக்கு புரிய வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சீனை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அது போட்டிருக்கோம். அது எப்படின்னா எல்லாருமே இவள்கிட்ட பொய்யா ஏமாத்திருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோ சொல்லிப்பாரு எல்லாம் திருட்டு பசங்க, அவனெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லிப்பாரு. அதே மாதிரி மறுநாள் பார்த்தா எல்லாம் வேற வேற பொண்ணோட பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் இருட்டு தெரியும் போது உண்மை புரிய வரும். அதை தான் அது மீன் பண்ணிருக்கும். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு பிடிச்ச ஆளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அது ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். ஒருவேளை அந்த நெருப்பு தான் ஹாட்னு சொல்லிட்டு மீன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. டக்குன்னு ஆனாட்ட சொல்லுவா, என்னதான் பாஸுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானே அவரு கூட போறேன், நானே அவரை பாத்துக்கிறேன், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல ஆனாவும் சரின்னு சொல்லிட்டு அவளை ஆம்புலன்ஸ்ல உட்கார வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி ஹாஸ்பிட்டல்ல சேர்ல உட்காந்துருப்பா. கையில அந்த புக்கை வச்சிருப்பா. சரின்னு புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நீ கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் யார்ட்டையும் பேசாத, அவரை நீ தொல்லை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதிருக்கும். இவ படிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோ அங்கே வெளியே வருவாரு. அந்த அடிப்பட்ட கை இருக்கும்ல, அதை அசைக்காம அப்படியே வந்துட்டு இருப்பாரு. அவர் அவர் முன்னாடி நிக்க நம்ம ஹீரோனி கேட்பா, என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்க கையில நரம்பு ஏதாச்சும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ இருப்பார்ல, ஒரு கையை மட்டும் அசைச்சிட்டு அடிப்பட்ட கையை அசைக்காம அப்படியே வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோனி பயந்துருவா, உங்க கையை நீங்க அசைக்கவே முடியாதா அப்படின்னு கேட்க அவர் ஒரு மாதிரி ஆமான்னு பதில் சொல்லாம சோகமா அப்படியே வானத்தை பார்க்க இவ அப்படியே அழுகுவா. எனக்கு இது கஷ்டமா இருக்கு, என்னடிதான் இந்த மாதிரி ஆயிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச நம்ம ஹீரோ அடிப்பட்ட கையால நம்ம ஹீரோனி ஷோல்டர்ல கை வச்சு சரி சரி நீ அழுகாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல இவ அப்பதான் கையை பாப்பா, உங்க கை அசையுதா, அப்ப என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பயங்கரமா அழுவா. அதே நேரம் அங்க ஆனா வந்துருவா. சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி அப்படியே பாப்பா. அவன் நம்ம ஹீரோ கேட்பான், நீ வரல எங்க கூட அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க போங்க நான் பொறுமையா நடந்து வரேன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அதோட பொறுமையா ஹாஸ்பிட்டல்ல நடந்து பேக்கரிக்கு வந்துடுறா. அங்க உள்ள பசங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, என்னாச்சு பாஸோட கை ஒர்க் ஆகுதா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க இவ அதுக்கு பதில் சொல்லாம வெறுமனே டேட்னு சொல்றா. அவனுக்கு எதுவுமே புரியல. டேட்டா என்னாச்சு, நம்ம பாஸுக்கு ஏதாச்சும் ஆபரேஷன் பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அதிர்ச்சியில இருக்கா போல. அப்ப ஒருத்தவன் சொல்றான், என்னாச்சு நீ நம்ம பாஸ டேட்டிங் கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க இல்ல அவரு தான் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. அப்போ ஒருத்தவன் சொல்றான், எனக்கு தெரியும், இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனை கேட்கிறா, உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் சொல்றான், உனக்கு தெரியாதா நம்ம பாஸ் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நாளாவே லவ் பண்றாரு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க அவ சொல்றா, பாஸ் என்ன லவ் பண்றாரா, அவர் தான் ஆனாவை லவ் பண்றாரு, அப்புறம் எப்படி என்ன லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க அப்பதான் அவன் ரெண்டு பேரும் உண்மையை சொல்றானோ, உனக்கு இது தெரியவே தெரியாதா, ஆனாவும் பாஸ லவ்வர்ஸ் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ், அக்கா தம்பி அப்படின்னு சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் 5 நிமிஷம் டிஃபரன்ஸ்ல பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க அக்கா தம்பி மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்பவே க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல இருப்பாங்க, அதனாலதான் நீ தப்பா நினைச்சிருக்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல அவளை திட்டிருப்பார்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது, ஏதோ அவ மேல உள்ள பாசத்தினால அது எப்படி காட்டுறது தெரியாம இந்த மாதிரி ஒரு மாதிரி கோவத்துல வெளிப்படுத்திருப்பாரு. அப்புறம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவளை டிராப் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுவார்ல, இவ கூட சொல்லுவாள் தேங்க்ஸ் சொன்னா அதை கூட கேட்காம போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். அப்ப இவர் நேரா வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல டக்குன்னு நிப்பாட்டிட்டு குட் நைட், எத்தனை வாட்டி குட் நைட் சொல்லணும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ண, அதை கூட சொல்லாம ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவர் திட்டிட்டு இருக்காரு. அதோட கார்ல நம்ம ஹீரோ திரும்பி நம்ம ஹீரோனிய பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒருத்த விசிட்டிங் கார்டை கொடுத்து உங்க நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான. அந்த சீன் அங்க நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இங்க கார்ல நின்று புலம்புவாரு, யார் அவன் ஏதோ நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கான், அவன் கூட வெளியே போறதுக்கு போறா, நீ ஏன் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு அங்க வேலை பார்ப்பான ஒரு பையன் அந்த கார்ல நிந்திருப்பான். இவருக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுரும், நீ எப்படா கார்ல ஏறின அப்படின்னு கேட்க, அதுவா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்களா அப்பலேன்னு முடிய வரைக்கும் நான் கார்ல தான் இருந்தேன், எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க சூச்சனை லவ் பண்றது
எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்க ஏன் சொல்ல ரொம்ப பயப்படுறீங்க, நான் வேண்டாம் உங்களுக்கு பதிலா சொல்லிடுவான்னு கேட்க, நீ ஒன்னும் சொல்ல வேணா வாய மூடிட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதோட நம்ம ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டு தூங்கலான்னு பாப்பா, அவளுக்கு சுத்தமா தூக்கமே வராது. அதோட இந்த மேஜிக் புக்கை ஓபன் பண்ணி பாப்பா, அதுல என்ன போட்டிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அதோட காலையில காமிப்பாங்க நம்ம ஹீரோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சிட்டே இருப்பாரு. எதனால அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, இப்ப எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சுட்டு அதே நேரம் நம்ம ஹீரோனையும் உள்ளாக்க வர அவ கூப்பிட்டு கேட்பாரு, உன்ட்ட ஒண்ணு பேசணும், நான் உன்ட்ட கேட்டேனே, நீ வந்து ஏன் பதிலே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ படகு டக்குன்னு கிச்சன் உள்ள போயிட்டு கதவு சாத்திப்பா. நம்ம ஹீரோவும் கத்துவாரு, உனக்கு 2 நாள் டைம் கொடுத்துற, இன்னும் நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதவு கிட்ட நின்றுட்டு கதவு பயங்கரமா தட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாளும் பேக்கரி உள்ளாக்க வருவா. வாசல்லே பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுகிட்டு, நீ பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அவ வந்து நான் வந்து போய் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்படியே கடுப்பாയി கத்திட்டு அவர் நேரம் மேல ஒரு ரூமுக்கு போயிடுவாரு. அதே நேரம் ஆனாவும் அங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சுன்ஹோனுக்கு வந்து ஜப்பான்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அவனை ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டு இருக்காங்க, ஆனா வந்து அவன் போயவே மாட்டான், எதனாலனா உனக்காக தான் அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம எவ்வளவு நாள் தான் டைம் கேட்டுட்டே இருக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பாப்பா. அது என்ன போட்டிருக்குன்னா அதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அதோட ஹீரோனி நேரா அப்படியே கவுண்டர் நம்ம ஹீரோ உட்காந்து வேலை பார்த்துட்டு பாரு, அவரை போயிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லுவா. அவரும் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல அதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு டக்குன்னு ஓடிடுவா. சரி மக்களே, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு ரொம்ப நேரம் போட்டா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். அதனால வந்து நான் வீடியோ இதோட கட் பண்ணிட்டு இதுக்கு 2 பார்ட்டா போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் இது, 2வது பார்ட் வந்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு கண்டிப்பா போட்டுறேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து படம் நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.